ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இந்த செஷன்ல நம்ம என்ன பார்க்க போறோம்னா, பில்ட் இன் ஃபங்ஷன்ஸ் அதோட யூஸ் எப்படி? பைத்தான்ல அது எந்த இடத்துல நம்ம இத யூஸ் பண்ணலாம்? அப்படின்றத பத்தி நம்ம பார்க்க போறோம். ஸோ வாட் ஆர் பில்ட் இன் ஃபங்ஷன்ஸ்? நான் ப்ரீவியஸா ஏற்கனவே டிஃபைன் பண்ண மாரி, ஆ யூசர் டிஃபைன்ட் ஃபங்ஷன்ஸ் நம்ம வந்து எப்படி பண்ணுவோம்னா, நம்ம வந்து ஒரு ஃபங்ஷன்ஸ் வந்து ஒரு ஃபங்ஷன் வந்து டெவலப் பண்றோம். அப்படின்னா, அது வந்து ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணுவோம்னா, அந்த ஃபங்ஷன் டிஃபைன் பண்ணிட்டு, அதுக்கு என்ன பாராமீட்டர் நம்ம குடுக்க போறோம் அப்படின்னு சொல்லிட்டு, அது அது அந்த ஃபங்ஷன் பாடிக்குள்ள நம்ம எல்லாம் லாஜிக் எழுதிருப்போம். அது வந்து நம்ம காலிங் பண்றது வந்து பார்த்தீங்கன்னா, எப்படி இன்வோக் பண்ணலாம், எப்படி வந்து ஆர்குமென்ட் பாஸ் பண்ணலாம், அப்படின்றது வந்து நம்ம ஏற்கனவே டீட்டெயில்டா பார்த்தோம். அது வந்து யூசர் டிஃபைன்ட் ஃபங்ஷன். இது வந்து பார்த்தீங்கன்னா, பில்ட் இன் ஃபங்ஷன்ஸ். ஸோ இந்த பில்ட் இன் ஃபங்ஷன்ஸ் பார்த்தீங்கன்னா, எப்படி யூஸ் பண்ணுவோம்னா, ஸ்டாண்டர்ட் ஃபங்ஷன்ஸ் ஏற்கனவே வந்து பைத்தான்ல வந்து டிஃபைன் பண்ணி வச்சிருப்பாங்க. நான் சொன்ன மாரி பைத்தான் வந்து ஒரு ஓப்பன் சோர்ஸ் கம்யூனிட்டி இல்லையா? ஸோ ஹண்ட்ரட்ஸ் அண்ட் தௌசண்ட்ஸ் ஆஃப் டெவலப்பர்ஸ் ஆல் ஓவர் த வேர்ல்ட் ஆர் கான்ட்ரிபியூட்டிங் ஃபார் திஸ் பைதான் கம்யூனிட்டி இல்லையா? ஸோ இப்ப வந்து நம்மளுக்கு தேவையான ஏற்கனவே சம் லாஜிக்ஸ் இருக்கும். அது வந்து நம்ம ரீயூஸ் பண்ணணும்னு அவசியமே இல்ல. அப்ப நம்ம என்ன பண்ணலாம்னா, இந்த பில்ட் இன் ஃபங்ஷன்ஸ்ல போயிட்டு, அந்த டாக்குமெண்டேஷன் பைத்தானோட அஃபிஷியல் வெப்சைட்ல போயிட்டு நீங்க செக் பண்ணலாம். அதுல இந்த பில்ட் இன் ஃபங்ஷன்ஸோட டாக்குமெண்டேஷன்ல போயிட்டு, நீங்க பார்த்துட்டு உங்களுக்கு என்ன தேவையோ, அந்த தேவையான ஃபங்ஷனாலிட்டி வந்து ஏற்கனவே இந்த பில்ட் இன் ஃபங்ஷன் இருந்துச்சுன்னா, நீங்க அத போய் ஆட்டோமேட்டிக்கா ரீயூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதோட பர்ப்பஸ் தான் வந்து நம்ம வந்து இங்க கிளியரா பார்க்கணும். இன்னொன்னு என்னதுன்னா, பில்ட் இன் ஃபங்ஷன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, எல்லா பைத்தான் ப்ரோகிராம்லயும் ஆட்டோமேட்டிக்கலா இது வந்து இட் இஸ் அவைலபிள். நீங்க வந்து எக்ஸ்பிளிசிட்டா வந்து ஒரு லைப்ரரி இம்போர்ட் பண்ணி பண்ணணும்னு அவசியம் இல்ல. எல்லா பில்ட் இன் ஃபங்ஷனும் எல்லா பைத்தான் கோட்லயும் ஈஸியா அவைலபிளா இருக்கும். அண்ட் இது இன்னொன்னுன்னா, இன் மெமரில வந்து இது ரன் பண்ணும். ரொம்ப ஃபாஸ்ட். அதுக்கு காரணம் என்னன்னா, பைத்தானோட இன்பில்ட் ஃபங்ஷன்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா, சில வந்து எழுதியிருக்காங்க. அத பத்தி நான் கொஞ்சம் டீட்டெயிலா நான் சொல்லுவேன். ஸோ, அதனால கொஞ்சம் இது வந்து ஃபாஸ்ட்டா இருக்கும். இந்த பில்ட் இன் ஃபங்ஷன்ஸ் நீங்க யூஸ் பண்ணீங்கன்னா. ஸோ, ஏன் இது இம்பார்டன்ட்ன்றது நான் ஏற்கனவே சொன்ன மாரி, கோட் லென்த் வந்து உங்களுக்கு கம்மியாயிரும். நீங்க வந்து ஒரு லாஜிக் எழுதுறீங்க, ஒரு ஃபங்ஷன் எழுதுறீங்க. ஆனா, அந்த ஃபங்ஷன் ஏற்கனவே இருந்துச்சுன்னா, நீங்க கால் பண்ணி ஆர்குமென்ட் மட்டும் நீங்க பாஸ் பண்ணீங்கன்னா போதும். மத்தபடி உங்களுக்கு கோட் காம்ப்ளெக்ஸிட்டி வந்து ரொம்ப கம்மியாயிரும். ரொம்ப நீட்டா இருக்கும் உங்க கோடு. அதுக்கப்புறம் ரீடபிலிட்டி வந்து இம்ப்ரூவ் ஆகும். அண்ட் டெவலப்மென்ட் டைம் உங்களுக்கு வந்து ரொம்ப அதிகமா இருக்காது. ஸோ யூ வில் அவாய்ட் ரீஇன்வென்டிங் த சேம் வீல் அகைன். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப நீங்க பைத்தான் ஒரு பேசிக் சின்டாக்ஸ் பார்த்தீங்கன்னா, ஃபங்ஷனுக்கு நம்ம ஏற்கனவே ப்ரீவியஸ் செஷன்ல டிஸ்கஸ் பண்ண மாரி, ஒரு ஃபங்ஷன் நேம் குடுப்போம். அதுக்கு வந்து ஒரு ஆர்குமென்ட் குடுப்போம் இல்லையா? ஸோ இங்க பிரிண்ட் பார்த்தீங்கன்னா, இது வந்து ஒரு பில்ட் இன் ஃபங்ஷன். ஸோ பாராந்தசிஸ் இருக்கு இல்லையா? ஸோ எனிதிங் வித் பாராந்தசிஸ் நீங்க வந்து யூ கேன் கால் இட் அஸ் அ ஃபங்ஷன். ஸோ இந்த பிரிண்ட் ஃபங்ஷனுக்கு வந்து நம்ம என்ன குடுக்குறோம்னா, ஹலோன்னு சொல்லிட்டு ஒரு ஆர்குமென்ட் குடுக்குறோம். ஸோ இதோட ஆப்ஜெக்டிவ் என்ன? இந்த பிரிண்ட் ஸ்டேட்மென்ட் வந்து ஏதாவது ஆர்குமென்ட் அக்செப்ட் பண்ணுச்சுன்னா, அது வந்து கன்சோல்ல வந்து பிரிண்ட் பண்ணும். ஸோ இது வந்து ஒன் ஆஃப் த ஸ்டாண்டர்ட் பைதான் ஃபங்ஷன். இதே மாரி இன்புட்க்கு ஒரு ஃபங்ஷன் இருக்கு. அது வந்து நீங்க வந்து ஆர்குமென்ட் இன்புட்டா குடுத்தீங்கன்னா, அது உங்க அப்ளிகேஷன்ல வந்து அத வந்து ரீட் பண்ணி, அத வந்து நீங்க வந்து ப்ராசஸ் பண்ணலாம். ஸோ ஒவ்வொரு ஃபங்ஷனாலிட்டிக்கும் ஒவ்வொரு ஃபங்ஷன் இருக்கு. நீங்க வந்து அத இம்போர்ட் பண்ணி அது இம்போர்ட் பண்ணவே தேவையில்ல. ஆட்டோமேட்டிக்காவே நீங்க அத யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நான் சொன்ன மாரி காமன் பில்ட் இன் ஃபங்ஷன்ஸ் எப்பயுமே நம்ம யூஸ் பண்றது பிரிண்ட், டைப், தென் இன்புட், இன்டிஜர், புளோட், ஸ்ட்ரிங் எஸ்டிஆர், ரேஞ்ச், சம், மேக்ஸ், மின் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒவ்வொன்னும் இந்த நேமே பாருங்க செல்ஃப் எக்ஸ்பிளனேட்டரி. ஃபார் எக்ஸாம்பிள் பிரிண்ட்ன்ட்டு நான் சொன்ன மாரி கன்சோல்ல பிரிண்ட் பண்ணோம். டைப்னா வந்து வேரியபிள் டைப் வந்து நீங்க வந்து யூ கேன் ஃபைண்ட் அவுட். லென்ன்றது லென்த் ஆஃப் தி சம் ஸ்ட்ரிங்கா, சம் கலெக்ஷன்ஸா. இன்புட்ன்றது இன்புட் வேரியபிள் நீங்க வாங்குறது. அதே மாரி இன்ட், புளோட், எஸ்டிஆர் 3மே வந்து ஒவ்வொரு வேரியபிளுக்கும் ஒரு ஃபங்ஷன் ஆக்சுவலா டேட்டா டைப்புக்கு ஒரு ஃபங்ஷன் வந்து கிரியேட் பண்ணியிருக்காங்க. ரேஞ்ச்ன்றது நம்ம ஏற்கனவே நெறைய தடவ பார்த்துட்டோம். இது வந்து சம் வேல்யூ ஆஃப் நம்பர்ஸ் வந்து கிரியேட் பண்ணிட்டு இட் வில் ரிட்டர்ன் எ லிஸ்ட். சம் மேக்ஸ் மின்றது இப்ப நீங்க ஒரு லிஸ்ட் ஒரு கலெக்ஷன் ஏதோ குடுத்தீங்கன்னா, சம் என்ன பண்ணும்னா, அது டோட்டல் சம்மேஷன் பண்ணும். மேக்ஸ் வந்து அதுல இருக்கிற விச் ஒன் இஸ் மேக்ஸிமம் வேல்யூ இந்த லிஸ்ட்ல இருக்கிற மேக்ஸிமம் வேல்யூ. மின் வந்து அதுல இருக்கிற மினிமம் வேல்யூ. ஸோ பார்த்தீங்கன்னா, அதெல்லாம் ரொம்ப சின்ன சின்ன ஆப்பரேஷன்ஸ் தான். பட் இத வந்து நீங்க டெவலப் பண்ணி, நீங்க வந்து உங்க கோட் இம்ப்ளிமெண்ட் பண்ணல. இதுக்கு வந்து நீங்க ஒரு ஆர்குமென்ட்டா குடுத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஃபார் எக்ஸாம்பிள் லிஸ்ட்டா குடுத்துட்டீங்கன்னா, பைத்தான் அந்த பேக்ல என்ன பண்ணும்னா, அதுவே அந்த பில்ட் இன் ஃபங்ஷனுக்கு இந்த 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 பர்ட்டிகுலர் ஆர்குமென்ட்ட பாஸ் பண்ணி என்ன ஆப்பரேஷன் தேவையோ அத குயிக்கா பண்ணி ரிசல்ட்ட குடுத்துரும்.
ஸோ கேட்டகரிஸ் ரொம்ப ரொம்ப முக்கியம். இப்ப நீங்க பார்த்தீங்கன்னா, நான் சொன்ன மாரி கேட்டகரிஸ் பார்த்தீங்கன்னா, அவுட்புட். ஸோ நம்மளோட கோட் ஏதோ நம்ம டீபக் பண்றோம். லாக்ல வந்து எழுதணும். அப்ப அதுக்கு வந்து அவுட்புட் ஆஃப் தட் பர்ட்டிகுலர் வேல்யூ ஆர் அரே சம்திங் ஒரு வேரியபிள வந்து பிரிண்ட் பண்ணணும் அப்படின்னு கன்சோல் பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் யூஸ் பண்றோம். டைப் செக்கிங் டேட்டா டைப் என்ன டைப்ன்னு யூஸ் பண்றது. லென்த் அப்புறம் வந்து கன்வர்ஷன். ஸோ வந்து ஒரு வேரியபிள் இருக்கு. அது வந்து நம்ம வந்து ஸ்ட்ரிங்ல இருக்கு. அது வந்து இன்டிஜரா கன்வெர்ட் பண்ணணும். இல்ல ஃப்ளோட்ல இருக்கு. ஸோ அதையும் நம்ம வந்து ஃப்ளோட் வேரியபிள வந்து ஃப்ளோட் வேல்யூ கன்வெர்ட் பண்ணணும் அது. ஐட்ரேஷன் நம்ம ஏற்கனவே சொன்ன மாரி, ஒரு லிஸ்ட் ஆஃப் ரேஞ்ச் ஆஃப் நம்பர்ஸ் குடுக்குற மாரி. அப்புறம் மேத் ஃபங்ஷன் பார்த்தீங்கன்னா, இதுல வந்து நெறைய ஃபங்ஷன்ஸ் இருக்கு. ஸோ ஒரு பேசிக் எக்ஸாம்பிள் வந்து ஏபிஎஸ்ன்னு சொல்லுவாங்க. அப்சல்யூட் வேல்யூ ஒரு ரவுண்ட். ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா, ஸ்டாண்டர்டான ஒரு ஃபங்ஷன்ஸ். கலெக்ஷன்ஸ் நம்ம சொன்ன மாரி அதுல இருக்கிற ஃபங்ஷன்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா, சம், மேக்ஸ், மின் எல்லாமே பார்த்தீங்கன்னா, ஒவ்வொன்னும் ஒவ்வொரு ஆப்பரேஷன் வந்து பெர்ஃபார்ம் பண்ணும். ஸோ யூசர் டிஃபைன்ட் ஃபங்ஷனுக்கும் பில்ட் இன் ஃபங்ஷனுக்கும் உள்ள பெரிய வித்தியாசம் என்னது? இந்த பில்ட் இன் ஃபங்ஷன் பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து எதுவுமே லாஜிக் எழுத தேவை. இட் இஸ் ஆல்ரெடி தேர். நீங்க அத ஜஸ்ட் ரீயூஸ் பண்ண போறீங்க. யூசர் டிஃபைன் வந்து டிஇஎஃப் நம்ம குடுத்துட்டு, நம்ம அந்த ஃபங்ஷன் பாடி கிரியேட் பண்ணிட்டு அதுல லாஜிக் எழுதுவோம். ஸோ அதான் வந்து யூசர் டிஃபைனுக்கும், ப்ரீ டிஃபைன்டுக்கும் பில்ட் இன் ஃபங்ஷனுக்கும் உள்ள வித்தியாசம். ஸோ இப்ப நெக்ஸ்ட் இம்பார்டன்ட் கொஸ்டின். எவ்ளோ பில்ட் இன் ஃபங்ஷன்ஸ் இருக்கு? ஸோ அந்த கொஸ்டின் நம்மளுக்கு வந்து அதையும் நம்ம வந்து டீட்டெயில்டா எடுக்கலாம். பைத்தான பொறுத்தவரைக்கும் 65 டூ 75 பில்ட் இன் ஃபங்ஷன் இருக்கு. பை டிஃபால்ட். ஸோ அத நீங்க எப்படி செக் பண்ணலாம்னா, இம்போர்ட் பில்ட் இன்ஸ்ன்னு குடுத்துட்டு, பிரிண்ட் அப்படின்னு குடுத்துட்டு, லென்ங்கிற ஃபங்ஷனுக்குள்ள டிஏஆர் அது வந்து லைக் அந்த டைரக்ட்ரில இருக்க எல்லா இதையும் குடுக்குறது. பாஸ் பண்ணும். அதுக்குள்ள நீங்க பில்ட் இன்ஸ் நீங்க குடுத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அந்த இம்போர்ட் அது பில்ட் இன்ஸ்ன்றது ஒரு மாடியூல் ஆக்சுவலா. அத நீங்க குடுத்தீங்கன்னா, ஆட்டோமேட்டிக்கா அந்த பர்ட்டிகுலர் பில்ட் இன் மாடியூல்குள்ள இருக்கிற எல்லா ஃபங்ஷன்ஸையும் வந்து இது வந்து ரிட்டர்ன் பண்ணிடும். ஸோ அது பார்த்தீங்கன்னா, லென் அப்படின்ற ஃபங்ஷன ரிட்டர்ன் பண்ணுது. அப்ப என்ன ஆகும்? உங்களுக்கு வந்து என்ன அ அந்த அந்த லிஸ்ட்ல இருக்கிற வேல்யூ வந்து பிரிண்ட் பண்ணும் இல்லையா? ஸோ அதில பார்த்தா 65 டூ 70 பில்ட் இன் ஃபங்ஷன்ஸ் இருக்கு. எல்லாமே ஆட்டோமேட்டிக்கா நீங்க வந்து இம்போர்ட் பண்ணிக்கலாம். ஓகே. ஸோ இன்டர்னலா பைத்தான் எப்படி பண்ணும்னா, பில்ட் இன் ஃபங்ஷன்ஸ் உங்க பைத்தான் கோட் இருக்கு இல்லையா? பிரிண்ட் இல்லன்னா நீங்க இந்த ரேஞ்ச் இதெல்லாம் குடுக்குறீங்க இல்லையா? அப்போ பைத்தான் என்ன பண்ணும்னா, அது வந்து இன்டர்பிரிட்டர் மூலமா அத வந்து நீங்க டைப் பண்ற கோட இன்டர்பிரெட் பண்ணி, அதுல பில்ட் இன் ஃபங்ஷன்ஸ் வருது இருக்கு இல்லையா? அது மட்டும் என்ன பண்ணும்னா, அதுக்கு கரஸ்பாண்டிங் சி ஃபங்ஷன் இருக்கும். அத கால் பண்ணும். கால் பண்ணி, அந்த சி ஃபங்ஷன் வந்து அந்த பர்ட்டிகுலர் கோட எக்ஸிக்யூட் பண்ணிட்டு, வேல்யூ வந்து ரிட்டர்ன் பண்ணிடும். எங்க ரிட்டர்ன் பண்ணும்? திருப்பி பைத்தானுக்கு ரிட்டர்ன் பண்ணும். நீங்க பார்த்தீங்கன்னா, லோ லெவல் ஆப்பரேஷன்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா, சில தான் நடக்குது. ஓகேவா? ஸோ நீங்க கேட்கலாம். அப்ப வந்து பைத்தானுக்கும் சி வந்து நான் அவ்ளோ பெரிய அப்ப எல்லாமே நம்ம சிலே எழுதிட்டு போயிடலாம் இல்லையா? அப்புறம் எதுக்கு பைத்தான்னு நீங்க கேட்கலாம். ஸோ பைத்தான் எதுக்குன்னா, ஆ லோ லெவல் அப்ஸ்ட்ராக்ஷன் எல்லாமே நம்ம சில எழுதிட்டோம்னா, அதுக்கப்புறம் வந்து சி வந்து நம்ம கம்ப்ளீட்டா யூஸ் பண்ணவும் முடியாது இல்லையா? ஸோ நம்ம ஏற்கனவே டிஸ்கஸ் பண்ண மாரி, இது வெரி காம்ப்ளெக்ஸ் லாங்குவேஜ். ஸோ கரெக்ட்டா நீங்க வந்து மெமரி ஹேண்ட்லிங் பண்றது, அதுக்கப்புறம் வந்து கரெக்ட்டா வந்து நீங்க வந்து வேரியபிள் டைப்ல வந்து டிஃபைன் பண்ணீங்கன்னா, அப்ப யூஸ் பண்ணணும். ஸோ இது வந்து ஸ்ட்ரிக்ட்லி டைப்ட் லாங்குவேஜ் அது. ஸோ அதுல வந்து நீங்க கோட் டெவலப் பண்ணணும்னா கொஞ்சம் லேர்னிங் கர்வும் அதிகம். ஸோ அதனால தான் என்ன பண்ணியிருந்தாங்க பைத்தான் டெவலப்பர்ஸ் அண்டர்லேயிங் பார்த்தீங்கன்னா, எல்லா பைத்தானோட எல்லா லைப்ரரீஸும் பார்த்தீங்கன்னா, சில தான் எழுதியிருப்பாங்க. கோர் சில எழுதி, அது மேல வந்து அப்ஸ்ட்ராக்ஷன் வந்து பைத்தான்ல கிரியேட் பண்ணிட்டாங்க. ஸோ பைத்தான்றது டாப் லேயர்ல இருக்கும். சி வந்து இது அது வந்து பாட்டம். ஸோ சியோட இன்னொரு அட்வான்டேஜ் என்னன்னா, இட் இஸ் லைக் லோ லெவல் ஆப்பரேஷன்ஸ் எல்லாமே சி வந்து ஹேண்டில் ஏற்கனவே சொன்ன மாரி, அ இது பைத்தானும், சி கம்பைன் பண்றதுக்கான ஒரு லைப்ரரி தான் சி பைத்தான். ஸோ இத பத்தி நீங்க 100% நீங்க போயிட்டு ரொம்ப ரிசர்ச் பண்ணணும் அப்டின்னா, நீங்க அந்த போய் இந்த மாடல்ஸ் போயிட்டு எக்ஸ்ப்ளோர் பண்ணுங்க. பட் உங்களுக்கு என்ன ஓவர் வியூ என்ன நடக்குது அப்டின்றது மட்டும் இப்போதைக்கு தெரிஞ்சுக்கோங்க. ஸோ பைத்தான் என்ன பண்ணும்னா, சி பைத்தான்ன்ற ஒரு ஃபங்ஷன் வந்து சி பைத்தான்ன்ற ஒரு பைண்டிங் மாடியூல் இருக்கும். அந்த பைண்டிங் மாடியூல் பார்த்தீங்கன்னா, பைத்தானையும், சியும் கனெக்ட் பண்ணும். ஸோ அது என்ன பண்ணுதுன்னா பைத்தான்ல இருக்கிற ஆர்குமென்ட் இப்ப நீங்க லென் குடுத்துட்டு பைத்தான் குடுக்குறீங்க இல்லையா? ஸோ அது கரஸ்பாண்டிங்கா ஆ சில என்ன இருக்கு ஃபங்ஷன் இருக்குன்னு பார்த்துட்டு, அதுக்கு வந்து இந்த ஆர்குமென்ட்ட வந்து பாஸ் பண்ணும். பாஸ் பண்ணிட்டு, அந்த சி என்ன பண்ணும்? சி கோடு.
இதுக்கு வந்து லென்த்த வந்து கம்ப்யூட் பண்ணும். பண்ணிட்டு 6ன்றத ரிட்டர்ன் பண்ணுது. இங்க நம்ம என்ன பண்றோம்? லென் ஆஃப் பைத்தான் குடுக்குறோம் இல்லையா? ஸோ அந்த லென்த் எவ்வளோ? அந்த ஸ்ட்ரிங்கோட லென்த் 6 இல்லையா? ஸோ அத வந்து ரிட்டர்ன் பண்ணுது. ஸோ இன்பில்ட் ஆப்பரேஷன் பார்த்தீங்கன்னா, இப்படிதான் நடக்குது. டாப்ல வந்து பைத்தான் இருக்கும். பைத்தான்ல ஒரு வேல்யூ நீங்க ஒரு ஃபங்ஷன் வந்து இன்பில்ட் ஃபங்ஷன் பாஸ் பண்றீங்க. பேக்ரவுண்ட்ல என்ன நடக்குதுன்னா, சி பைத்தான் வந்து அத வந்து அந்த கோட எடுத்து எக்ஸிக்யூட் பண்ணுது. எப்படி எக்ஸிக்யூட் பண்ணுதுன்னா, அதுக்கு கரஸ்பாண்டிங்கா சில என்ன கோடு இருக்கு அப்படின்னு பார்த்துட்டு, பைத்தான்லயே அந்த வேல்யூ வாங்கி சிக்கு பாஸ் பண்ணுது. சி வந்து எக்ஸிக்யூட் பண்ணதுக்கப்புறம் திருப்பியும் வேல்யூ ரிட்டர்ன் பண்றது சி பைத்தானுக்கு பைத்தானுக்கு ரிட்டர்ன் பண்ணுது. ஸோ கண்டிப்பா இங்க வந்து சம்டைம்ஸ் பைத்தான் ஏன் ஸ்லோவா இருக்குன்னா, அதுக்கு காரணம் இதுதான். பைத்தான் வந்து சில இடத்துல ரொம்ப ஸ்லோவா தான் இருக்கும். அதுக்கு என்ன காரணம்னா, இந்த ப்ராசஸ் நடக்குது இல்லையா? ஸோ அதனால பட் கம்ப்யூட்டேஷன் வைஸ் பார்த்தீங்கன்னா, இட் இஸ் ஸ்டில் பெர்ஃபார்மிங் வெரி வெல் அப்படிதான் நம்ம சொல்லலாம். ஏன்னா வந்து சில இருக்கிறது எல்லாமே மேக்ஸிமம் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா, 100% உங்களுக்கு நல்லா வந்து கம்ப்யூட்டேஷன்லயும் பார்த்தீங்கன்னா, ஒரு ரொம்ப ஸ்பீடா வந்து எல்லாமே எக்ஸிகியூஷன் முடிஞ்சிடும் சில. ஸோ கேட்டகரிஸ் ஆஃப் பில்ட் இன் மெத்தட்ஸ் நம்ம பார்த்த வரைக்கும் 2 கைண்ட் ஆஃப் பில்ட் இன் மெத்தட்ஸ் இருக்கு. ஒண்ணு வந்து ஆப்பரேட்டர் பேஸ்டு, அதுக்கப்புறம் வந்து கலெக்ஷன் பேஸ்டு. இது வந்து குரூப் 1 நம்ம வந்து கேட்டகரைஸ் பண்ணிக்கலாம். அதாவது இப்ப நீங்க லென்ன்றத கால் பண்ணீங்கன்னா, பேக்கிரவுண்ட்ல என்ன ஆகுதுன்னா, சில வந்து ஹைஃபன் ஹைஃபன் லென் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இது கால் பண்ணும். இதே கலெக்ஷன் நீங்க இது குடுத்தீங்கன்னா, பேக்கிரவுண்ட்ல என்ன ஆகுதுன்னா, ஹைஃபன் ஹைஃபன் ஐட்ரேட்ன்னு கால் பண்ணுது. இன்னொன்னு வந்து பார்த்தீங்கன்னா, சிஸ்டம் லெவல் பில்ட்-இன்ஸ் பார்த்தீங்கன்னா, இது வந்து பிரிண்ட் இம்போர்ட் டைப். ஸோ இது வந்து இன்னொரு கேட்டகரி. எல்லாமே பார்த்தீங்கன்னா, அண்டர்லைன் சி தான் வந்து ஒவ்வொரு பில்ட்-இன் ஃபங்ஷன்ஸ்க்கு ஏத்த மாரி அது வந்து ஆப்ஜெக்ட் வந்து மேனிபுலேட் பண்ணுதா, இல்ல கனெக்ஷன்ஸ மேனிபுலேட் பண்ணுதா, இந்த சிஸ்டம் லெவல்ல மேனிபுலேட் பண்ணுதா, அத பேஸ் பண்ணி என்ன ரைட் சி கோட வந்து கால் பண்ணுமோ, அத கால் ஸோ இது வந்து ஏற்கனவே டெவலப் பண்ணி வச்சுட்டாங்க. நம்ப எதுவும் போயிட்டு, அதுல வந்து போயிட்டு எதுவும் அ மாடிஃபை எல்லாம் பண்ண வேண்டிய அவசியம் இல்ல. இது எல்லாமே பார்ட் ஆஃப் பைத்தானோட கோர் இன்டர்பிரட்டர்ல இது எல்லாமே வருது ஆக்சுவலா. ஸோ ஏற்கனவே சொன்ன மாரி ஒய் சி இஸ் யூஸ்டு ஸோ ஆ சி வந்து ரொம்ப ஃபாஸ்ட். ஸோ அத நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம். என்ன சி லாங்குவேஜ் யூஸ் பண்ணி என்ன டைப் ஆஃப் லாங்குவேஜ் யூஸ் பண்ணியிருக்காங்கன்னா, ஆன்சை சி. இது வந்து ரொம்ப ஒரு ஸ்டாண்டர்டான ஒரு சி கோட் ஆக்சுவலா. ஏற்கனவே சொன்ன மாரி சி வந்து லோ லெவல் மெமரி ஆக்சஸ் வந்து குடுத்துரும். போர்ட்டபிள் அண்ட் இட் கேன் ஆல்சோ இன்டராக்ட் வித் ஆப்பரேட்டிங் லெவல்ல வந்து இட் கேன் இன்டராக்ட். ஸோ பில்ட் இன் ஃபங்ஷன் இன் பைத்தான் பார்த்தீங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க வந்து ஒரு சி ப்ரோகிராம் எழுதுறீங்க. எழுதிட்டு லென் அப்படின்றத எழுதுனீங்கன்னா, இப்படிதான் வரும். பை ஆப்ஜெக்ட் ஹைஃபன் லென்த் அப்படின்னு வரும். ஸோ அப்ப என்ன பண்ணும்னா, அந்த சி பைத்தான் வந்து பேக்கிரவுண்ட்ல ஆன்சை சியோட இன்டராக்ட் பண்ணி, உங்களுக்கு லாஜிக் வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணியிருப்போம் இல்லையா? ஸோ அது எல்லாமே அந்த பில்ட் இன் டைப்ஸ் எல்லாமே சிலேருந்து வந்து உங்களுக்கு வந்து வேல்யூ எடுத்து குடுத்துரும். நீங்க கோர்ல வந்து நீங்க உங்க பைத்தானோட கோட எழுதிருவீங்க. பட் பில்ட் இன் ஃபங்ஷன்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா, நீங்க சி வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ எதுவுமே நீங்க ரீயூஸ் பண்ணணுன்ற அவசியமே இல்ல. நீங்க வந்து உங்களோட கோர் லாஜிக் என்னவோ, அத மட்டும் நீங்க பைத்தான்ல எழுதிக்கலாம். மிச்ச எல்லா பெர்ஃபார்மன்ஸ்க்கு எல்லாத்துக்கும் நம்ப பில்ட் இன் ஃபங்ஷன்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம். அந்த பில்ட் இன் ஃபங்ஷன் வந்து சி யூஸ் பண்ணதால உங்களுக்கு இன்னும் மச் எஃபிஷியன்ட்டா ரிசல்ட்ஸ் கிடைக்கும். ஸோ ரொம்ப ஒரு அ ஆச்சரியமான ஒரு விஷயம். பைத்தான்ல வந்து எந்த அளவுக்கு வந்து சி இம்பாக்ட் இருக்கு அப்படின்னு நீங்க பார்த்தீங்கன்னா, ஆல்மோஸ்ட் 85 டூ 95% ஆஃப் சி பைத்தான் இருக்கிறது எல்லாமே பார்த்தீங்கன்னா, இட் இஸ் இன்ஃப்ளூயன்ஸ்ட் பை சி. ஸோ பைத்தான்ல வந்து 85 டூ 95% பார்த்தீங்கன்னா, எல்லாமே இன்டர்னல்ஸ் கோர் இன்டர்பிரெட் பார்த்தீங்கன்னா, சில தான் எழுதியிருப்பாங்க. இது வந்து ஆச்சரியப்படுறதுக்கு ஒண்ணும் இல்ல. ஏன்னா இது வந்து ரொம்ப ஒரு ஸ்டாண்டர்டான ஒரு லாங்குவேஜ்னால. மெமரி மேனேஜ்மென்ட், அதுக்கப்புறம் ஆப்ஜெக்ட் மாடலு, கார்பேஜ் கலெக்ஷன்ஸ், பில்ட் இன் ஃபங்ஷன்ஸ், பைட் கோட் எக்ஸிகியூஷன்ஸ், இன்டர்னலா டேட்டா ஸ்ட்ரக்சர்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா, சில தான். ஸோ கோர் இன்டர்பிரட்டர் சி, பில்ட் இன் வந்து சி, கார்பேஜ் கலெக்டர், மெமரி ஹேண்ட்லர் அதுவும் சி, ஸ்டாண்டர்ட் லைப்ரரீஸ் அது மட்டும் சிலது வந்து பைத்தான் மாடல்ஸ் இருக்கும். பெர்ஃபார்மன்ஸ் மாடல்ஸ் எல்லாமே நீங்க அதாவது இன்புட், அவுட்புட் ஆப்பரேஷன்ஸ் பண்றது, ஆப்பரேட்டிங் சிஸ்டம் ஹேண்டில் பண்றது எல்லாமே சில எழுதியிருக்காங்க. இது எல்லாத்துக்குமே நம்ப வந்து தேங்க் பண்ண வேண்டிய ஒருத்தர் யாருன்னா, இவர் தான். டெனிஸ் ரிச்சி. நம்ம ஏற்கனவே சொன்ன மாரி, பைத்தான் வந்து டெவலப்பர் வந்து பண்ணவர் வந்து நம்ம ரூடோ வான் விசம் நம்ம சொன்னோம் இல்லையா? ஸோ அவர் வந்து ஒரு ஒன் ஆஃப் த இன்ஃப்ளூயன்ஷியல் சயின்டிஸ்ட்னாலும், இவர் தான் வந்து இவரும் ஒரு இன்ஃப்ளூயன்ஷியல் சயின்டிஸ்ட். ஸோ இவரு பார்த்தீங்கன்னா, இவர் வந்து குடுத்த கான்ட்ரிபியூஷன் தான் வந்து சி புரோகிராமிங் லாங்குவேஜ். அதுதான் வந்து இப்ப மாடர்ன் கம்பைலர்ஸ் எந்த புரோகிராமிங் லாங்குவேஜ் ஜாவா இருக்கட்டும், இல்ல வந்து டாட் நெட் ஆகட்டும், எல்லாமே பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இன்பில்ட் லோ லெவல் ஆப்பரேஷன்ஸ் எல்லாத்தையும் பண்ணதுக்கு காரணமே சி தான். ஸோ இவர் தான் நம்ம வந்து தேங்க் பண்ணணும். ஒன் ஆஃப் த இன்ஃப்ளூயன்ஷியல்
computer scientist Dennis Rich. Thanks for listening this video.